இனிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் ஃபைன். இன்றைக்கி நடந்த கேனனியர் வர்சஸ் ராட்ரிகஸ் மேட்ச் வந்து கேனனியர் பூந்து விளையாடி ஜெயிச்சிட்டாரு. நேற்றுக்கு நான் போட்ட வீடியோவில் வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து ராட்ரிகஸ் தான் ஜெயிப்பார் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்ப்புகளை உடைச்சு கேனனியர் வந்து அவருடைய 40 வயசுலேயும் பூந்து விளையாடி சூப்பராக ஜெயிச்சிட்டாரு. மேட்ச் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. அவர் வந்து இப்போ கில்ல கொரில்லா அப்படின்னு அவருடைய நிக்நேம்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்கி விழுந்தாலும் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் வந்து மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார். அவருடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதில் பார்க்க முடிஞ்சுது. முதல்ல சொன்ன மாதிரி அவர் வந்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிசானியா, அப்புறம் வந்து இமேவோ, இந்த மாதிரி பெரிய ஆளுகளோட தான் சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் ஹஸ் ஷோன் த்ரூ த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணார். கிரெகரி வந்து முதல்ல டாமினேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹீ ஹேட் அந்த ஸ்டெமினா வந்து அவர் போயிடுச்சுன்னு தோணுது. அவர் ஐ திங்க் தேர்ட் ரவுண்டில் பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி கேஸ்ட் அவுட்டு. ஸோ ஃபோர்த் ரவுண்ட் பிகினிங்லேயே வந்து கேனடியர் வந்து பட்டையை கிளப்பி மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. ஸோ நவ் ஹீ இஸ் பேக் இன் தி ஸ்பாட்லைட். முதல்ல சொன்ன மாதிரி மிடில் வெயிட் டிவிஷன் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டிவிஷன்ஸ். இதில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு கேனடியருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கிரெகரிக்கு என்ன போகிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ வந்து இவர் நெக்ஸ்ட் என்ன வருவார், எப்படி பண்ண போகிறாருன்னு தெரில. பட் ஒன் ஆஃப் த மெயின் டேக் அவே ஃபார் மீ இஸ் ஹம்சாத் வர்சஸ் டிடிபி மேட்ச் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மேட்ச் தான் கிரெகரியோட லைஃப். அவர் வந்து இந்த கடந்த மேட்சஸ்லேயே தான் ஃபஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டு வந்து அவர் வந்து ஆடிருக்காரு. அந்த ஃபோர்த் ரவுண்டு அவர் தோற்று போயிட்டார். இது வரைக்கும் அவர் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட்லேயே எல்லாமே ஜெயிச்சு அவர் வந்து அட்டகாசமாக வந்திருக்காரு. இந்த இதில் வந்து ஃபோர்த் ரவுண்டு வரும்போது மனுஷன் வந்து ஃபுல்லாக கேஸ்ட் அவுட் ஆகி தோற்று போயிட்டார். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் லெசன் ஃபார் ஹம்சாத் ஆல்சோ. ஏன்னா பார்த்தோம்னா வந்து ஹம்சாத் வந்து அவருடைய மெத்தடே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக ஆப்போனண்ட்டை டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறது தான். ஸோ டிடிபி வந்து 5 ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிக் லெசன் ஃபார் ஹம்சாத். இது எப்படி ஹம்சாத் வந்து 5 ரவுண்ட் மேட்சாக இருந்ததுன்னா எப்படி அவர் வந்து இதை வந்து சண்டை போடுவார், எப்படி டிடிபியை ஜெயிப்பாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஐ மீன் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் கேனனியர். அவர் வந்து ஹீ இஸ் பேக் இன் த ஸ்பாட்லைட். அவர் நெக்ஸ்ட் யாரோட சண்டை போட போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். வழக்கம் போல் இந்த சேனலில் வந்து வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஐ லுக் ஃபார்வர்ட் டு see your comments. I will come back with one more interesting video very soon. Until then, take care. Bye bye.